ஏய் என்ன நின்னுட்ட? மயிலக்கா. சரி இருக்கட்டும். கோலம் போடுறாங்க. அவங்க கோலம் போடட்டும், அதுல என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் நீ கோலம் போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தியா? இல்ல, அக்கா கேட்பாங்க. அக்கா மட்டும் இல்ல, எல்லாருமே கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஷோ என்னாச்சுன்னு கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. சாப்பிடாம பட்னி கிடந்து ஜெயிச்சே தான் அவனு சபதெல்லாம் போட்டுட்டு போனேன். இப்ப என்ன பாதியிலே திரும்பி வந்துட்டேன்னு கேட்டா அவமானமா இருக்கும்ல. கண்டிப்பா. பேசாம நான் உண்மையை மறைச்சிருட்டுமா? அது உன் விருப்பம். நீ சொல்லுவியா என்ன நடந்துச்சுன்னு? அது என் விருப்பம். அண்ணி. அட ராஜி, என்ன வந்துட்ட? அதுக்குள்ள போட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சா? தம்பி, நீங்க எங்க இருந்து இவ்வளவு கூட்டிட்டு வரீங்க? அண்ணி நம்ம உள்ள போய் பேசலாமா? ஏன்னா எல்லாரும் அடுத்து இப்போ இதே கேள்விதான் கேட்க போறாங்க. மொத்தமா எல்லாருக்குமா சேர்த்து இந்த பதில சொல்லிட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிரும். எனக்கும் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அதுவும் சரிதான். நீங்க வாங்க, உள்ள வாங்க. வா ராஜி. வா. அட வாங்க, ஏன் நிக்கிறீங்க? அத்த, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ராஜி. ராஜி, என்னாச்சு? சொல்லாம கொள்ளாம வந்துட்டிய? என்னடி? போட்டியில கலந்துப்பேன், 10 லட்சம் ரூபாய் பரிசு வாங்குவேன், அத லாரியில கொண்டு வந்து வீட்டு வாசல்ல இறக்குவேன்னு வீர வசனம் எல்லாம் பேசிட்டு போன. இப்ப என்ன திடுதிப்புன்னு வீட்டுக்கு வந்து நிக்கிற? ஏய் சொல்லுடி. நீங்க எப்ப வந்தீங்க? டேய், நீங்க 3 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? என்ன மணி, அது வாக்கிங் தான் போயிட்டு வரோம். வாக்கிங்கா? அதுக்கு எதுக்குடா இவளை சேர்ந்து கூட்டிட்டு போன? வீட்டுல போர் அடிச்சு போய் உட்காந்துருக்காளேன்னு சொல்லிதான் அவளையும் கூட்டிட்டு போனேன். ஏண்டி என்கிட்ட எதுக்கு சொல்லாம போன? மா, அண்ணனோட மாமாவோட தானமா போனேன். இருந்தாலும் அக்கா அக்கா இரு இரு நிப்பாட்டு. அரசி கதையை இப்போதைக்கு விடு. ராஜி, நீ எப்போ வந்த? அண்ணி, போட்டி முடிஞ்சிருச்சா? ஏன்பா, உன் திறமைய பார்த்து பாதி போட்டிலேயே பரிசை உனக்கு கொடுத்து திருப்பி அனுப்பிச்சு வச்சிட்டாங்களா? அட என்னப்பா, கைய கொடுப்பா. அட கைய கூடப்பா. போங்க. என்னாச்சு? மாமா, நான் ஷோல கலந்துக்கவே இல்லை. கலந்துக்கவே இல்லையா? ஏன்பா? ஏண்டி சண்டை போட்டு சாப்பிடாம பிடிவாதமா கிளம்பி போன? நீ என்னடி போட்டியில கலந்துக்காம வந்திருக்க? உண்மையை சொல்லு. நீ போட்டிக்கு போனியா இல்ல 2 நாள் பார்க் பீச்னு சுத்தி பார்க்க போனியா? டேய் கதிரு, நீ எங்க இருந்துடா எவ்வளவு கூட்டிட்டு வர? சென்னைக்கு போயிருந்தியோ?